வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் கிளாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸி டியூட்டோரியலோட 4th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் மேக்ஸி டியூட்டோரியல்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்லீவ் ப்ளீட்டட் ஸ்லீவ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அது வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டிங் வந்து ஏன் பக்கம் இருக்குது, அகலம் வந்து கிளாத் எவ்வளோ இருந்ததோ அதை அப்படியே நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் எதுவும் பண்ணல. இந்த லென்த்து 15 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு அடிஷ்னலாக இருக்குது, அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படிங்கிறதால ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லீவோட லென்த் வந்து 10.5 இன்ச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தோம். மெஷர்மெண்ட் எடுத்ததில் 10.5 இன்ச்சு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ 10.5 மேலே ஒரு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு 11 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே போட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப எல்போ கிட்ட வந்துச்சுன்னா எனக்கு ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதால ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ மெஷர் வந்தோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த அகலம் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்கணுன்னா, நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆமோல் சுற்றி எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 9.25 வருது, அதில் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 9.25 அளவுக்கு நம்ம வச்சு மார்க் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் நம்ம இன்னும் மார்க் பண்ணல இல்லையா, ஸோ இந்த சைடு வந்து 10.5 இன்ச்சு வச்சுட்டு 3.25 எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதால 3.25 வைக்கிறேன். ஷார்ட் ஸ்லீவ் பண்ணிங்கன்னா 3 இன்ச்சு வைங்க போதும். ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி வச்சு பார்க்கலாம். பேக் வச்சு பாருங்கள், எப்போவுமே ஃப்ரண்ட் வச்சு பார்க்கக்கூடாது. பேக்கு இந்த தையல் இருக்குல்ல, இந்த இடம் இப்படி வர மாதிரி வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பாருங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ மார்க்கிங்க்கு நம்ம அப்படியே ஷேப் கொடுக்கலாம். இது நான் நார்மலாக ஒரு கட்டிங் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ப்ளீட்டட் ஸ்லீவ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நார்மல் மார்க்கிங் தான் இது. ஸ்லீவோட விட்த் வந்து 10 இன்ச் இருந்தது. ஸோ 5 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச். இப்போது இந்த பார்டர் வந்துருக்குல்ல, ஸோ பார்டரை நான் வந்து இங்கே வைக்க போகிறேன். ஸோ பார்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஸோ 1/2 இன்ச்சு கீழே தையல், 1/2 இன்ச்சு மேலே தையல் வேணும். அப்போ வந்து நமக்கு 5 இன்ச் வேணும். ஆல்ரெடி கீழே தையலுக்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் அப்படிங்கிறதால இங்கே நமக்கு ஒரு 4.5 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம பார்டருக்காக கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். இல்லை இந்த பார்டர் வந்து உங்களுக்கு குட்டியாக வேணும் அப்படின்னா சின்ன பார்டராகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே வந்து பார்டர் பீஸ் எடுக்க போகிறோம், இங்கே வந்து நம்ம மெயின் பீஸ் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ஜாயின் வரணும் அப்படிங்கிறதால திரும்ப ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த ஷேப் அப்படியே வந்து மேலே எடுக்கலாம். சேம் ஷேப்பை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே வர மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தையல் இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்துடும். நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம மிடில் நாட்ச் போட்டுக்கலாம். இங்கே நம்ம இங்கே கட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்டர் பீஸ் வைக்க போகிறோம். ஸோ பார்டர் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவ்க்கு அப்படிங்கிறதால டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸோ இதை வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஸ்லீவுக்கு வந்து நம்ம பார்டர் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இது கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா மேலே வந்து சாரியோட கலர் கொடுக்கலாம். நான் வந்து இதே கலர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ மேலே பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பீஸே தான் எடுக்கிறேன், சாரி பீஸ் எடுக்கல. ஸோ இதே பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம்.
உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பார்டர் வேறு கலர், அப்புறம் நம்ம மேலே வைக்கிற ஸ்லீவோட பார்ட் வேறு கலர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் நான் வந்து சேம் கலர்லேயே வைக்க போகிறேன். ஏன்னா இது ப்ளவுஸ் பீஸ் நிறையவே இருக்குல்ல, ஸோ அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது யூஸ் பண்ணும்போது அந்த சாரியில் வர பேலன்ஸ் அப்புறம் இதில் வர பேலன்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம அழகாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக தான். ஸோ அது முடிஞ்சால் அந்த மாதிரி நான் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற ஒரே ரீசன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ப்ளீட் கொடுக்கணும். ஸோ அதோட மெஷர்மெண்ட் நமக்கு வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. அப்படிங்கிறதால ஜஸ்ட் வந்து எவ்வளோ ப்ளீட் வருதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த சாரீ நமக்கு ப்ளவுஸ் பீஸ் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்லீவுக்கு, இன்னொன்று வந்து இதே அளவில் இன்னொரு ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை விட லென்த்து கொஞ்சம் அதிகமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்லீவுக்கு தான். ஸோ இதே அளவு இன்னொரு ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். அப்படியே வந்து ஜஸ்ட்டு கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நெருக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி, ஒரு ப்ளீட்க்கும் நடுவில் 1/2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி இப்படியே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் அந்த ப்ளீட்டை வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து ப்ளீட் வந்து நமக்கு அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறது கஷ்டமாக இருந்தால் குண்டூசி ஏதாவது போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ இது ஒரு மடிப்பு மடிச்சிருக்கோம்ல, நான் அதில் தையல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாதி வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த ப்ளீட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்குள்ளே போகிற மாதிரி லைட்டாக உள்ளே போகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ப்ளீட்டுக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு கிராஸ் ஆகும். அந்த மாதிரி கிராஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் மெயின். ஜஸ்ட்டு இப்படியே ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு நகம் இருந்தது அப்படின்னா இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கா கிராஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டான ப்ளீட் வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளீட் வந்து தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பாதியில் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாதி வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த ப்ளீட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ இதையே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு கீழே நம்ம தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் ஒரு ப்ளீட்டை வந்து பிரித்து விட்டுக்கிறேன். ஓகேவா? இது ஒரு தையல் பிரித்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ளீட்டை மட்டும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஓகே. சரி, இப்போ இந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம அப்படியே கீழே அரேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம எப்படி அங்கே ப்ளீட் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே வச்சு தையல் போட போகிறோம். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இது நம்ம அப்படியே உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். அழகாக அந்த ப்ளீட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்படியே வந்து அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கிளாத் வந்து நமக்கு அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்குது, பட் நிறைய கிளாத் வந்து படிஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த கிளாத்தோட அகலம் எதுவுமே எடுக்கல, அந்த ப்ளவுஸோட பீஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துருந்தேன். அதாவது சாரியோட அகலம் வருது இல்லையா, அந்த அகலம் எவ்வளோ வருதோ, அந்த பண்ணா எவ்வளோ வருதோ அது அந்த அளவுக்கு இருக்கும். அது ஸோ இப்போ இதுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா இதே தான் கொடுக்க போகிறோம். நமக்கு வந்து சேம் கலரில் தான் இருக்கும், பட் நீங்கள் டபுள் கலரில் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஜஸ்ட் வந்து கீழே நம்ம அப்படியே அடிச்சு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராஸ் கொடுத்துருக்கோம்ல தையல் வர்றதுக்காக அந்த இடத்துல கரெக்டாக, அதாவது இங்கே பாருங்கள் நல்ல பக்கத்து மேலே தான் நான் லைனிங் வச்சுருக்கேன். ஏன்னா அடித்து டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நல்ல பக்கத்து மேலே, பார்டரோட நல்ல பக்கத்து மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்படியே தையல் போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நாச் போட்டுட்டு டர்ன் பண்ணோம் அப்படின்னா கீழே சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் நாச் போட்டுக்கோங்க. இந்த கிளாத் நான் கட் பண்ணல, அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதால தான் அடிஷ்னலாக இருந்தது கூட நான் கட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே முடிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே திரும்பவும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நம்ம டர்ன் பண்ணும்போது கரெக்டாக அந்த பார்டர் இருக்கும், அதுக்காக தான். இப்படி டர்ன் பண்ணி இந்த கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் படிமான தையல் இப்போ டர்ன் பண்ணி கீழே ஒரு 1/4 இன்ச் தையல். நான் த்ரெட் சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதே த்ரெட்டில் தான் போடுறேன். கொஞ்சம் அப்படியே தான் தெரியும், பட் இது ஒன்றுத்துக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணாதீங்க, சேம் கலர்லேயே போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் நான் போடலை. இது சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பார்டரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுடலாம். ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் வந்தாலும் வரும், இல்லை ஒரு சிலதில் வந்து அப்படியே செட் ஆகிடும், இல்லைனா ஒரு 1/4 இன்ச் வேரியேஷன் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து ப்ளீட்டட் ஸ்லீவ் வந்து நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வந்து ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து படிமான தையல் போட்டுடலாம். சரி, இப்போ ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஓவர்லாக் போடலன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஓவர்லாக் போட்டுட்டேன். ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த லேஸ் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை, சில்வர் லேஸ் தான் இருக்குது, பட் வேண்டாம் அது. ஸோ இப்போ வந்து ப்ளீட்டட் ஸ்லீவ் நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பஃபியாக எதுவுமே தூக்கிட்டு எதுவுமே நிற்காது, பட் ப்ளீட் வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான் அந்த ஸ்லீவு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை நம்ம ரெடி பண்ணி கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஸோ
ஜஸ்ட் வந்து எப்படி கட் பண்ணனா ரொம்ப டெப்த் எடுக்காமல் அப்படியே கிராஸாக எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணி விடணும். இந்த மாதிரி வந்ததுன்னா வரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்மூத் ஷோல்டர் பண்ணும்போது லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதை நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாட் வந்து மிடில் வச்சு இப்படியே நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, எங்கே வருதோ அங்கேருந்து நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும். டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ ப்ளீட்டட் ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு.